அடுத்து நான் பார்க்க இருக்கிறது குடிநீர் பரிகரிப்பு படிமுறைகள். இப்போ நாங்கள் இந்த செக்ஷனில் வாட்டர் மைக்ரோபாலஜி நீர் நுண்ணுயிரியலில் குடிநீர் பரிகரிப்பும் பார்ப்போம், கழிவுநீர் பரிகரிப்பும் பார்ப்போம். அப்போ இந்த குடிநீர் பரிகரிப்பு படிமுறைகளில் குடிநீர் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வெவ்வேறு நீர்வளங்கள்லேருந்து குடிநீர் கிடைக்குது. இது ஆற்றிலிருந்து, ஊற்றிலிருந்து, அதே மாதிரி டேப் வாட்டர், ஒவ்வொரு முறைகளிலிருந்தும் எங்களுக்கு குடிநீர் கிடைக்குது. இந்த குடிநீர் வெவ்வேறு வகையில் எந்த நேரத்திலும் மாசடைதலுக்கு உள்ளாகலாம், பல்வேறு முறைகளில் மாசடைதலுக்கு உள்ளாகலாம். எனவே குடிநீரை பயன்படுத்துவதற்கு முன்னர் அல்லது நுகர்வதற்கு முன்னர் தூய்மையாக்குதல் என்பது பாதுகாப்புக்கும் சுகாதாரத்துக்கும் அவசியமாகும். கண்டிப்பாக தூய்மையான நீரை தான் நாங்கள் குடிக்கணும். இல்லைன்னா நோய் விளைவிக்கிற நுண்ணங்கிகள் குடிநீரிலிருந்து எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஆகவே நுகர்வதற்கும் பயன்பாட்டிற்கும் முன் நீரை தூய்மையாக்குதல் எங்கள் பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்து கொள்வதற்கும் சுகாதாரத்துக்கும் அவசியமானதாகும். அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், நீர் சுத்திகரிப்புன்றது கிருமி அழித்தல் அல்ல, ஸ்டெரிலைசேஷன் அல்ல. நீரில் நுண்ணங்கிகளை முற்றாக அகற்றுறதா இல்லை, நீரில் நுண்ணங்கிகளை முற்றாக அகற்றுறதா இல்லை. அப்போ நீரில் உள்ள நோய் விளைவிக்கிற அங்கிகளை அகற்றுதல் அல்லது இல்லாமல் செய்தல் தான் நீர் சுத்திகரிப்பு. அப்போ கிருமி அழித்தல்னா என்னன்னு தெரியும், அவரோட வாழ்க்கை வட்ட பருவங்கள் அனைத்தும் அழிக்கப்படணும். பாக்டீரியாக்களால் உருவாக்கப்படுற அகவித்திகள் எல்லாத்தையும் சேர்த்து அழிக்கணும். அப்போ குடிநீர் பரிகரிப்பில் அந்த வேலை நடக்காது. ஞாபகம் வச்சுக்கணும், நோய் விளைவிக்கிற அங்கிகள் மாத்திரம் இங்கே அழிக்கப்படும். நன்மை பயக்கிற நுண்ணுயிர்கள் நீரில் இருக்கும். ரைட். அப்போ குடிநீர் பரிகரிப்பு படிமுறைகள். இப்போ நகர நீர் பரிகரிப்பு பொறி தொகுப்பு, அது 3 பிரதான படிகளை கொண்டது. முதலாவது படியச் செய்தலும் திரளச் செய்தலும், செடிமெண்டேஷன் அண்ட் கோகுலேஷன் சொல்கிறது. 2வது வடித்தல், 3வது தொற்று நீக்கல். இப்போ இது 3ஐயும் தானே தெளிவாக பார்க்க போகிறோம். கீழே ஒரு படம் ஒன்று இருக்கு. அப்போது இது நீர் முதலிருந்து வர்ற நீர், நீர் முதலிருந்து வர்ற நீருக்கு இங்கே கோகுலன்ஸ் சேர்க்குறாங்க, திரட்சி ஆக்கிகள் சேர்க்குறாங்க. ஏன்னா அப்போ இந்த இடத்துல கோகுலன்ஸ்ன்றது திரட்சி ஆக்கிகள் சேர்க்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டாக என்ன நடக்கும்னா திரட்சி அடைதல் தான் நடக்கும். சரி, கோகுலேஷன் இருக்குது தானே. இப்போ திரட்சி அடைகிறதுக்காக வேலை ஒன்று நடக்குது. அடுத்து ஃப்ளக்குலேஷன் இருக்குது. இந்த ஃப்ளக்குலேஷனை பற்றி நம்ம இதில் சொல்லல. திரட்சி ஆக்கிகள் சேர்த்ததோட இந்த நீரில் தொங்கல் நிலையில் காணப்படுற மூலக்கூறுகள் ஒன்று சேர்ந்து படியும், ஒரு திணிவாக கீழ் நோக்கி படியும். இப்போ அதுதான் இந்த இடத்துல நடக்குது. அப்போ இந்த இடத்துல எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குது, தொங்கல் நிலையில் காணப்படுற துகள்களை ஒன்று சேர்க்கிறது இந்த இடத்துல நடக்குது. இப்போ செடிமெண்டேஷன், படியச் செய்தல். அப்போ முதலாவது படிமுறையை படியச் செய்தல் மற்றும் திரட்சி அடைதல்னு சொன்னாலும் முதலாவது திரட்சி அடைதல் தான் நடக்குது. அப்புறம் தான் படியச் செய்தல் நடக்குது. அப்போ முதலாவது படியச் செய்தல், 2வது தான் திரட்சி அடைதல் நடக்குது. அப்போ இந்த படியச் செய்தலும் திரட்சி அடை செய்தலும் தான் முதலாவது படி. இதில் கலங்கிய நீர், சரியா, கலங்கிய நீர் அல்லது தெளிவற்ற நீர் சில தினங்களுக்கு ஒரு தொட்டிகளில், அப்போ அந்த தொட்டிகளை களஞ்சியப்படுத்தப்படும். இதன் போது அந்நீரில் எவ்வாறு காணப்படும் மூலக்கூறுகள் தொங்கல் நிலையில் காணப்படும் துணிக்கைகள் அடைய விடப்படும். பெரிய நீர்த்தாங்கிகள், இதெல்லாம் பெரிய பெரிய நீர்த்தாங்கிகள் நீண்ட நேரம் விடப்படுற டைமில் பெரிய துணிக்கைகள் அடித்தளத்தில் படியும். அப்போ செடிமெண்ட் ஆகும். சரிதானே. அப்போ நீருக்கு அப்போ பெரிய துணிக்கைகள் அடியில் வந்து படிஞ்சிருச்சு. இப்போ ஏனைய துணிக்கைகள் நீரில் தொங்கல் நிலையில் காணப்படும். நீரில் தொங்கல் நிலையில் காணப்படுற துணிக்கைகளை படிய செய்கிறதுக்கு தான் அலம் சேர்ப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கணும், அலம் சேர்த்து நன்கு கலக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல சரி, அப்போ இந்த இடத்துல அலம் சேர்த்து நன்கு கலக்குறாங்க. அதுதான் இந்த இடத்துல நடக்குது. அலம் சேர்த்து நன்கு கலக்குதல். அப்போ தொங்கல் நிலையில் காணப்படுற பதார்த்தங்கள், அதே மாதிரி நுண்ணங்கிகள், சரி, எல்லாம் ஒட்டி அடியில் படிவடைதல் இந்த இடத்துல
இடம்பெறும். அதனால இந்த நீர் மாதிரியில் உள்ள சகல திண்ம துணிக்கைகளும் இந்த இடத்துல படிய செய்து டேங்க்ல செடிமெண்டேஷன் டேங்க்ல படிய செய்யும் டேங்க்ல அனைத்தும் படியும். அப்போ அதான் முதலாவது படிமுறைகளில் நடக்குது. அப்போ அது அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது படிமுறையில் ஃபில்ட்ரேஷன் வடித்தல். முதலாவது திரட்சி அடைதல் நடந்துச்சு, அப்புறம் படிய செய்தல் நடந்துச்சு. இப்போ நீரானது வடிக்கப்படும். எதனூடாக? மணல் வடிகட்டி ஒன்றினூடாக அல்லது மணல் படுக்கையினூடாக அங்கே நீர் வடிக்கப்படும். அப்போ இங்கே நீரில் அப்போ படிந்த பதார்த்தங்கள் இங்கே அகற்றப்பட்டுரும். நீரில் நுண்ணங்கிகள் இருக்கும். என்னது? புரோட்டோசோவாக்களின் சிறைப்பைகள் காணப்படலாம். அதே மாதிரி நுண்ணங்கிகள்லாம் இருக்கலாம். இந்த நுண்ணங்கிகள் புரோட்டிஸ்டாக்களின் சிறைப்பைகள் என்பன இந்த வடித்தலின் போது ஃபில்ட்ரேஷன் செய்கிற டைமில் அகற்றப்படும். அப்போ இங்கே ஏறத்தாழ 90% பாக்டீரியாக்கள் இங்கே அகற்றப்பட்டுரும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த ஆக்டிவேட்டட் கார்பன், உயிர்ப்பாக்கப்பட்ட கார்பன். இந்த உயிர்ப்பாக்கப்பட்ட கார்பன் நச்சு பதார்த்தங்களை அகத்துறிஞ்சக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த வடிகட்டல் தொகுதியில் உயிர்ப்பாக்கப்பட்ட கார்பனும் சேர்க்கப்பட்டிருக்கும். அந்த நீரில் நச்சு ரசாயனங்கள் எதுவும் இருந்தால் அந்த உயிர்ப்பாக்கப்பட்ட கார்பன் வடித்தல் செயல்முறையின் போது அகற்றப்பட்டும். அந்த உயிர்ப்பாக்கப்பட்ட கார்பன் நச்சு பதார்த்தங்களை அகத்துறிஞ்சு கொள்ளும். அடுத்தது தொற்று நீக்கல், டிஸ்இன்ஃபெக்ஷன். தொற்று நீக்கல் இந்த சந்தர்ப்பங்களில் நீர் பரிகரிப்பின் கடைசி படிமுறை தான் அந்த தொற்று நீக்கம். தொற்று நீக்கத்துக்காக பிரதானமாக குளோரினேற்றம் செய்கிறாங்க எங்களோட நாடுல. அது இல்லாமல் ஓசோனேற்றம் செய்யலாம். அதே மாதிரி சூரிய ஒளியில் உள்ள யூவி கதிர்வீச்சை பயன்படுத்தியும் அங்கே நாங்கள் தொற்று நீக்கல் வேலையை மேற்கொள்ளலாம். ஆனால் பொதுவாக செய்யப்படுறது குளோரினேற்றல் மூலம்தான். ஆனால் ஓசோனேற்றம் மூலம் செய்யலாம். மிகவும் தாக்குதிறன் மிக்க ஒரு சேர்வை தானே ஓசோன். ஆனால் கொஞ்சம் செலவும் அதிகமாக இருக்கும். நுண்ணுங்கிகள் ஒற்சியேற்றி கொன்றும் ஓசோன். விரும்பத்தக்க முறை ஒன்று தான். ஏன்னா அது சுவையில் அந்த ஓசோன் நாங்கள் போட்டு தொற்று நீக்கம் செய்தால். அதே மாதிரி மனமும் இல்லை, சுவையும் இல்லை, மனமும் இல்லை. நீரில் சிறிய ஒரு மீதி தான் இருக்கும். அந்த மீதினாலேயும் ஒரு பாதிப்பும் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படாது. அப்போ எங்கட நாட்டுகளில் பொதுவாக பயன்படுத்தப்படுற ஒரு தொற்று நீக்கல் முறை தான் குளோரினேற்றம். இந்த குளோரினேற்றத்தின் போது நோய் விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் கொல்லப்படும். அப்போ குளோரினேற்றம் செய்திருந்தால் நீருக்கு ஒரு மனம், சுவை ஏற்படும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி குளோரின் நீரில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது பாவனைக்கு உகந்ததல்ல அப்படின்ட்டு ஓட்ட போடல அந்த நீரை நிராகரிப்பாங்க. கிருமி நீக்கம் அல்லது தொற்று நீக்கம் செய்யப்பட்ட நீர் என்னது? விநியோகத்துக்கு போகுது. அப்போ ஹோம் கன்சப்ஷன், வீட்டில் நுகர்வதற்காக அந்த நீர் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, விநியோகம் செய்கிறாங்க. ரைட். அப்போ குடிநீர் பரிகரிப்பு பொறிமுறையை சுருக்கமாக விளக்குக அப்படின்னா சும்மா அந்த படம் ஒன்று போட்டு உங்களோட டீச்சர்ஸ் கைடில் படம் ஒன்றின் துணையுடன் விளக்குவார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அப்போ கொஞ்சம் இந்த படத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும், என்னென்னா வேலை நடக்குதுன்னு சொல்லி. சும்மா போட்டால் போதும் படம். ரைட். அப்போ இதில் உள்ளதெல்லாம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். கொஞ்சம் பாருங்க. அப்போ அடுத்தது கழிவு நீர் முகாமைத்துவம், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். முதல்ல ட்ரிங்கிங் வாட்டர் ட்ரீட்மெண்ட். அப்போ இது வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். அப்போ கழிவு நீர்னா என்ன? முதல்ல வீடுகள், தொழிற்சாலைகளிலும் மனிதனால் பயன்படுத்தப்பட்டு அங்கிகளுக்கு தீங்கு ஏற்படுத்தும் மட்டத்தை அடைந்த நீருக்கு தான் பேர் கழிவு நீர். அங்கிகளுக்கு தீங்கு ஏற்படுத்தும் மட்டத்தை அடையணும். அந்த மட்டத்தை அடையணும்னு சொன்னால் அது பேர் கழிவு நீர் அல்ல. அங்கிகளுக்கு தீங்கு ஏற்படும் மட்டத்தை அடைந்த நீர் தான் கழிவு நீர். கழிவு நீரில் உள்ளடக்கப்படுறது என்னென்ன? வீடுகளில், மலசல கூடங்களில் மற்றும் கழுவுவதற்கு பயன்படுத்தப்பட்ட நீர். அடுத்து நகர வடிகால் தொகுதிகளில் இருந்து வர்ற நீர். அடுத்து தொழிற்சாலைகளில் இருந்து வரும் நீர் என்பன கழிவு நீரில் உள்ளடக்கப்படுது. இப்போ இங்கே பல அபிவிருத்தி அடைந்த வரும் நாடுகளில் மற்றும் சில அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலும் கழிவு நீர் பரிகரிப்பு காணப்படுகிறது. சில கம்பெனியெல்லாம் அல்லது
இலங்கையில் பெரும்பாலும் சகல கம்பெனிஸையும் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த கம்பெனிஸ்லேருந்து வெளியேற நீர் தொடர்பாக அந்த கம்பெனிக்கு சர்டிஃபிகேட் வழங்குகிற நிறுவனங்கள், சர்டிஃபிகேட்ஸ் தேர்ந்தான SLS தரச்சான்றிதழ் இதெல்லாம் வழங்குகிற நிறுவனங்கள் அந்த கழிவுநீர் தொடர்பாக ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அந்த கழிவுநீர் இயற்கை நீர்நிலைகளை அடையிறதுக்கு முன்னாடி அந்த கழிவுநீரை பரிகரிப்பு செய்யணுங்கிற சட்டங்கள்லாம் இருக்குது சில இலங்கையில். அப்போ தொழிற்சாலை கழிவுநீர் சுத்திகரிப்பின் பிரதான படிமுறைகளும் கோட்பாடுகளும். அப்போ தொழிற்சாலை கழிவுநீர் சுத்திகரிப்பின் அப்போ நாங்கள் இப்போ கொஞ்சம் பார்க்கணும். அப்போ வீட்டு கழிவுநீர் சுத்திகரிப்பின் பிரதான படிமுறைகள் அல்ல, தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற கழிவுநீர் தான் மிகவும் கேடு விளைவிக்கக்கூடிய ரசாயன பதார்த்தங்கள் மாசாக்கிகளை கொண்டிருக்கும். ஆகவே தொழிற்சாலையிலிருந்து வெளியேற கழிவுநீர் சுத்திகரிப்பின் பிரதான படிமுறைகளை கீழே தந்திருக்காங்க. அங்கேயும் ஒரு படம் ஒன்று இருக்கு. அப்போ இது தொழிற்சாலையாக இதை கருதுங்க. இந்த ஒரு ஃபோன் சைஸ் விளங்குமான்னு தெரில, ரைட், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்குவோம். கழிவுநீர் பரிகரிப்பு 3 படிமுறைகளில் நடக்கும். முதலான பரிகரிப்பு, அப்புறம் துணையான பரிகரிப்பு. அப்போது கழிவுநீர் பரிகரிப்பு 3 படிமுறைகளில் நடக்கும். அப்போ முதலான பரிகரிப்பு, 2வது துணையான பரிகரிப்பு, 3வது ஒரு பரிகரிப்பு இடம்பெறும். அது இங்கே சொல்லி இல்லை. 3வது பரிகரிப்பு தான் புடையான பரிகரிப்பு அல்லது கிருமி நீக்கம். இந்த முதலான பரிகரிப்பில் இப்போ தொழிற்சாலைகளிலிருந்து கழிவுநீர் வெளியே வருது, தொழிற்சாலையிலேருந்து கழிவுநீர் வருது, வந்து அதில் உள்ள பெரிய பதார்த்தங்கள்லாம் வடித்து இந்த இடத்துலையே அகற்றிடுறாங்க. அப்போ கழிவுநீர் முதலான அடையல் தொட்டிக்கு வருது. முதலான அடையல் தொட்டி அல்லது முதலான பரிகரிப்பு தொட்டிக்கு வருது. இப்போ முதலான பரிகரிப்பு தொட்டி அல்லது முதலான அடையல் தொட்டியில் என்னென்ன மாற்றங்கள் இடம்பெறும்? இப்போ இதில் பெரிய மிதக்கும் பொருட்கள் அகற்றப்படும். அப்போ முதலான பரிகரிப்பில் நடக்கிறத தான் பார்க்க போகிறோம், சரியா? அப்போ இந்த வடிக்கும் வரையில் என்னதான் அகற்றிட்டாங்க, பெரிய மிதக்கும் பொருட்கள் அகற்றப்படும். அப்போ இந்த முதலான அடையல் தொட்டியில் அப்புறம் மண் அகற்றப்படும். அடுத்து எண்ணெய், கொழுப்பு, வெஸ்லின், கிரீஸ் போன்றன அகற்றப்படும். அப்போ இதில் கழிவுநீரை தேக்கி வைக்கிறதுனால திண்மக்கூறுகள் கீழ் நோக்கி அடியில் வந்து படியும். அதே மாதிரி சேறு சேகரிக்கப்பட்டு அகற்றப்படும். அந்த சேருக்கு தான் பேர் சொல்கிறது முதலான மண்டி. முதலான மண்டி. அப்போ இந்த முதலான மண்டியை சேர்க்குறாங்க. எங்கே சேர்க்குறாங்க? இந்த இருக்குது. அந்த முதலான மண்டி ஒரு இடத்துக்கு போகும். சேற்று சமிபாடாக்கும் அறை. அப்போ காற்றின்றிய அறைன்னு கொடுத்துருக்கோம். இங்கே இது காற்றின்றிய அறைன்னு கொடுத்துருக்கு இது. அப்போ சேறு சேகரிக்கப்பட்டு அகற்றப்படும். உயிரியல் சார்ந்த எந்த ஒரு செயற்பாடும் முதலான பரிகரிப்பில் இடம்பெறாது, சரிதானே? அப்போ உயிரியல் சார்ந்த எந்த ஒரு செயற்பாடும் முதலான பரிகரிப்பில் இடம்பெறாது. கழிவுநீரில் உள்ள 100% கழிவுப் பொருட்களில் 25 தொடக்கம் 35% சேதன கூறுகள் இந்த முதலான பரிகரிப்பின் போது அகற்றப்படும். கழிவுநீரில் உள்ள 25 தொடக்கம் 35 சேதன கூறுகள் இங்கே முதலான பரிகரிப்பில் அகற்றப்படும். அப்போ முதலான பரிகரிப்பிலிருந்து நீர் எங்கே வரும்னு சொன்னால் துணையான பரிகரிப்பு தொட்டிக்கு வரும். அப்போ இதுதான் வந்து துணையான பரிகரிப்பு தொட்டி. இந்த துணையான பரிகரிப்பு தொட்டி இந்த இடத்துல 2 ஆகுது பாருங்க. இதில் ஏதாவது ஒரு மெத்தடு நாங்கள் யூஸ் பண்ணலாம். படத்தில் போட்டிருக்கு, ஓர்னு போட்டிருக்கு. இது அல்லது அதை பயன்படுத்தலாம். என்னது? சிறுதாரை வழிமுறை, இன்னொன்று உயிர்ப்பாக்கப்பட்ட சேற்று முறை அல்லது உயிர்ப்பாக்கப்பட்ட மண்டி முறை. அப்போ இந்த 2 சந்தர்ப்பத்திலையும் என்ன நடக்கும்னா, இந்த துணையான பரிகரிப்பில் தான் உயிரியல் செயற்பாடுகள் நடைபெறும். நுண்ணங்கிகளை பயன்படுத்துகிற செயற்பாடு துணையான பரிகரிப்பில் தான் நடைபெறும். அப்போ இதனால தான் நான் இதை மைக்ரோபயாலஜியில் படிக்கிறோம். ஏன்? நுண்ணங்கிகளை பயன்படுத்தி தான் துணையான பரிகரிப்பு இடம்பெற போகுது. அப்போ துணையான பரிகரிப்பில் என்ன வேலை செய்வோம்னா, முதலான பரிகரிப்பில் இருந்து துணையான பரிகரிப்புக்கு அந்த நீர் கழிவு நீர் வரும். அப்போ கழிவு நீருக்கு துணையான பரிகரிப்பில் என்ன வேலை செய்வோம்னு சொன்னால் காற்றூட்டம் செய்வோம். நாங்கள் நன்கு காற்றூட்டும் கழிவு நீருக்கு. காற்றூட்டம் செய்வதன் காரணமாக அங்கு காற்றுவாழ் நுண்ணங்கிகளின் வளர்ச்சி இடம்பெறும். அப்போ காற்றுவாழ் நுண்ணங்கிகளின் வளர்ச்சி மிக விரைவாக நடக்கும். இடம்பெற்று அந்த கழிவு நீரில் உள்ள
சேதன பதார்த்தங்கள் ஒட்சியேற்றி அகற்றப்படும். யாருனால? இந்த காற்று வாழ் நுண்ணங்கினால. அப்ப கழிவுநீருக்கு காற்றூட்டுறதுக்கு தான் நாங்கள் 2 முறையை பயன்படுத்த போறோம். ஒன்று சிறுதாரை வழிமுறை, இன்னொன்று உயிர்ப்பாக்கப்பட்ட சேற்று முறை அல்லது உயிர்ப்பாக்கப்பட்ட மண்டி முறைன்னு சொல்லுவோம். அப்போ உயிர்ப்பாக்கப்பட்ட சேற்று முறையில் என்ன நடக்கும்னா, அப்போ பெரிய ஒரு டேங்க் இது. அப்போ இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். பெரிய ஒரு டேங்க் இது. இந்த பெரிய ஒரு டேங்க் இது காற்றூட்டம் செய்கிறது. காற்றூட்டிகளை ஏரேட்டர்ஸ் பயன்படுத்தி காற்றூட்டிகளை பயன்படுத்தி கீழே இருந்து ஆக்சிஜன் வழங்குறது. ஆக்சிஜன் வழங்குவதன் மூலம் என்ன நடக்கும்? காற்று வாழ் பாக்டீரியாக்களின் குடித்தொகை அதிகரிக்கும். அப்ப இந்த உயிர்ப்பாக்கப்பட்ட சேற்று முறையில் என்ன நடக்கும்? கழிவு நீரானது தொடர்ச்சியாக பல மணி நேரம் நன்கு காற்றூட்டம் செய்யப்படும். அப்ப காற்றூட்டம் செய்வதன் விளைவாக அங்கு காற்று வாழ் பாக்டீரியாக்களின் குடித்தொகை அதிகரித்து அந்த நீரில் உள்ள சேதன பதார்த்தங்களை ஒட்சியேற்றி விடும். அடுத்தது இந்த சிறுதாரை வழிமுறை. சிறுதாரை வழிமுறையில் என்ன நடக்கும்னா, நீர் ஒரு உயரமாக ஒரு டியூப் ஒன்றில் எடுத்து மேலிருந்து நீரை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு வேலை நடக்கும். அப்போ எப்படின்னா அந்த எப்படி நடக்கும்? கீழே ஒரு படம் இருக்க உங்களுக்கு. ரைட். அப்போ இதானது. அப்போ கழிவு நீர் இருந்தால் போகுது. கழிவு நீர் இங்கே போய் இங்கே போகுது, மேலே போய் இந்த கழிவு நீர் மேலே கொண்டு வந்து அப்போ இங்கே இந்த பக்கம் ஒரு டியூப் ஒன்று போகுது, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு டியூப் ஒன்று போகுது. டியூப் ஒன்று போய் கழிவு நீர் அங்கேருந்து கீழ் நோக்கி ஸ்ப்ரே பண்ணி விடப்படும். அப்போ இது ஒரு ஒரு திசையில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த டியூப் சுத்த மேலேருந்து மழை பொழிகிற மாதிரி கழிவு நீர் கீழே பாறை படுக்கைகள் இருக்கும். சின்ன கற்கள் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த கற்களில் காற்று வாழ் நுண்ணங்கிகளின் குடித்தொகை காணப்படும். அப்போ இந்த நீர் அந்த கல்லில் தான் விழப்போகுது. மேலே போன நீர் இந்த கல்லில் தான் விழப்போகுது. இந்த கல்லில் காற்று வாழ் நுண்ணங்கிகள் இருக்கு. ஆகவே கழிவு நீரில் உள்ள சேதன பதார்த்தங்களை இந்த காற்று வாழ் பாக்டீரியாக்கள் ஒட்சியேற்றி அகற்றி விட்டுறது தான் இந்த சிறுதாரை வழிமுறையில் நடக்குது. அப்போ சிறுதாரை வழிமுறையில் என்ன நடக்குது? இதன் போது கழிவு நீரானது பாறை படுக்கை ஒன்றின் மீது மெதுமெதுவாக சிறு துளிகளாக விசிறப்படும். இதனால் கழிவு நீரானது பாறை படுக்கையில் வடிந்து செல்லும் போது அங்கு காணப்படுகின்ற நுண்ணங்கிகளால் அது ஒட்சியேற்றப்படும். ரைட். இப்போ இன்னும் ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த சகதி சமிபாடாக்கி அல்லது சேற்று சமிபாடாக்கி அல்லது மண் சமிபாடாக்கி, இந்த காற்றின்றி அறை அல்லது சேற்று சமிபாடாக்கும் அறை அல்லது மண்டி சமிபாடாக்கும் அறைக்கு இந்த முதலான மண்டியும் வருது, துணையான மண்டியும் வருது. முதலான மண்டின்றது என்ன? முதலான அடையல் தொட்டியில படிந்த திண்ம மீதி அதாவது சேரு. துணையான அடையல் தொட்டியிலிருந்து படிந்த துணையான மண்டியும் வருது. எங்க? காற்றின்றி அறைக்கு வருது, இந்த அறைக்கு வருது. 2 இடத்துல இருந்தும் வருது திண்ம மீதிகள். அப்ப இங்க காற்றின்றிய பிரியாக்கம் நடக்கும். காற்றின்றிய பிரியாக்கத்தின் விளைவாக அந்த திண்ம மீதிகள் சமிபாடாக்கம் செய்யப்பட்டு CH4 கேஸ் உருவாக்கப்படும். மெத்தேன் வாயு உருவாக்கப்படும். இந்த மெத்தேன் வாயுவை அந்த தொழிற்சாலை எரிபொருள் தேவைக்காக பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி அங்கே திண்ம மீதி சேதன பசலையாக அதில் அவங்க பயன்படுத்தலாம். சகதி சமிபாடாக்கி, மண் சமிபாடாக்கி, கருவினுள் முதலான அதே மாதிரி துணையான முதலான பரிகரிப்பு தொட்டிலிருந்து வர்றதும் துணையான பரிகரிப்பு தொட்டிலிருந்து வர்றது அகற்றப்பட்ட கழிவுப் பொருட்களை கொண்ட சேரானது காற்றின்றிய நிலையில் நுண்ணங்கிகளின் மூலமான பிரிகைக்கு உட்படுத்தப்படும். இறுதியில் மெத்தேன் மற்றும் கார்பன் நீர் ஆக்சைடு போன்ற வாயுக்கள் விடுவிக்கப்படும். சமிபாடடைய செய்யப்பட்ட சகதி விவசாய உரமாக பயன்படுத்தப்படும். அப்போ இந்த 3வது படிமுறை இங்கே சொல்லப்படல, ஆனால் இந்த படத்தில் இருக்கு இப்போ உங்களுக்கு. அப்போ அங்கேருந்து வெளியேற்றப்படுற நீர், ஏன்னா துணையான பரிகரிப்பு தொற்றிலிருந்து வெளியேற்றப்படுற நீர் எந்த அறைக்கு போகுது? தொற்று நீக்கல் அறைக்கு போகுது. இந்த தொற்று நீக்கல் அறையில் என்ன சேர்க்கப்படும்? கழிவு நீருக்கு குளோரின் சேர்க்கப்படும். குளோரின் சேர்க்கப்பட்டு என்ன செய்கிறாங்க? வெளிச்சூழலுக்கு அனுப்பி விடுறாங்க. ரைட். அது வெளிப்பாய்வுன்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்கணும்.
கழிவுநீர் இயற்கை நீர்நிலைகளை அடைவதால் ஏற்படும் பொதுவான பாதகமான விளைவுகள். நோய் விளைவிக்கிற நுண்ணுயிர்கள் பரவலடையும். அதே மாதிரி உயிர் பிரிகைக்குட்படக்கூடிய பதார்த்தங்கள் மற்றும் அவற்றின் பிரிகை அடைந்த பொருட்கள் திரட்டப்படுவதால் நீர் மாசடையும். சேதன பதார்த்தங்கள் அதிக அளவில் திரட்சி அடைந்துட்டா அந்த சேதன பதார்த்தங்களை ஒட்சியேற்றுவதற்கு காற்றுவாழ் நுண்ணங்கிகளின் குடித்தொகை அதிகமாக தேவைப்படும். இந்த காற்றுவாழ் நுண்ணங்கிகளின் குடித்தொகை அதிகமாக இருந்தால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஒன்று ஏற்படும். ஏன் அனைத்து நுண்ணங்கிகளும் ஆக்சிஜனை பயன்படுத்தும். ஆகவே ஆக்சிஜன் பற்றாக்குறை ஒன்று ஏற்படும். அதுக்கு உண்மையிலே உயிரியல் ஆக்சிஜனுக்கான கேள்வி அல்லது உயிரியல் ஆக்சிஜனுக்கான தேவை ஒன்று ஏற்படும். பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ஒன்று ஏற்படும். அப்போ ஆக்சிஜன் தேவை ஆக்சிஜன் தேவை கூடுது. ஆக்சிஜன் தேவை கூடுறனால காற்றின்றிய பிரிகையாக்கம் இடம்பெறத்துக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கும். ஆகவே காற்றின்றிய பிரிகையாக்கம் இடம்பெறுவதனால் அந்த இடத்துல சில வாயுக்கள் உருவாக்கப்படும். இந்த மெத்தேன், H2S போன்ற வாயுக்கள் வெளியேற்றப்படுறதுனால அந்த இடம் துர்மணம் வீசக்கூடிய ஒரு இடமாக மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப பிரிகையாக்கத்துக்கு நீரில் உள்ள பெருமளவு ஆக்சிஜன் நுகரப்படும். இதனால் நீர்வழங்கிகள் பாதிப்புக்குள்ளாகும். அப்போ உயிரிலுக்கான ஆக்சிஜன் தேவை அதிகரிக்கும். அப்போ ஆக்சிஜன் BOD அதிகரிக்கிறனால தான் காற்றின்றிய பிரியாக்கம் இடம்பெறுது. அதனால துர்நாற்றம் வீச பார்க்கும்.